இந்த டைப் ஸ்கர்ட்டுக்கு அனார்கலின்ற பேர் எப்படி வந்ததுன்னு தெரியல. அனார்னாக்கா மாதுளை, கலினா தோட்டம், மாதுளை தோட்டம். மாதுளை தோட்டத்துக்கும் இந்த ஸ்கர்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. நானும் தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. ஒரு சில இமேஜ்கள் கிடைச்சது. அனார்கலிங்கிற படத்துல வர்ற ஒரு இமேஜ், அதாவது 1960 வந்த ஒரு படத்துல அவங்க இந்த மாதிரியான பேனல்ல தைச்சிருக்கிறாங்க. அதுவும் சைட்ல ஆடுற ஆர்டிஸ்டுக்கு, மெயின் ஆர்டிஸ்டுக்கு கிடையாது. மெயின் ஆர்டிஸ்டோட பேரு தான் அனார்கலி. ஆனா அவங்களுடைய ஸ்கர்ட்டை நம்ம டைனி பிளீட் அப்படின்னும் அல்லது கேதர்னும் அந்த மாதிரி ஒரு ஜார்ஜெட்லயோ ஷிஃபான்லயோ தான் தைச்சிருக்கிறாங்க. இது பேனல் பேனலாக இருக்கிறதுனால நாம் இதை பேனல் ஸ்கர்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். பேனல் லெஹங்கா, இது லெஹங்கா ஸ்டைலில் இருக்கிறனால ஃபேப்ரிக்கோட வித்து ஃபுல்லாக 44 இன்ச்சு வரைக்கும் நம்ம பாதியாக மடித்து 22 இன்ச்சில் வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கும் 7, பேக்குக்கும் 7 பேனல் வரும். இதுதான் பேனல்ன்றோம். பேனலோட லெங்க்த்து, அதாவது ஸ்கர்ட்டோட லெங்க்த்து 42 இன்ச்சு வச்சுருக்கோம், அந்த சீம் அலவன்ஸ் எல்லாம் போனாங்கன்னு. ஸோ மேலே இது ஃபோல்டில் இருக்கிறதுனால 1.1 வைக்கிறோம். கீழே 5 இன்ச்சஸ் ஃபுல்லாக வைக்கிறோம். 5 இன்ச்சஸ்னாக்கா அதில் சீம் அரை இன்ச்சு போயிடும். அடுத்த பேனலு இப்போ தலைகீழாக திருப்பி போடுறோம். எப்படின்னாக்கா இது சாதா ஃபேப்ரிக்காக இருக்கும். இதில் பிரிண்ட்டு ஒன் சைடு இருக்காது. ஒன் சைடு பிரிண்ட் இருந்ததுன்னா அது பிரச்சனை ஆயிரும். அது திருப்பி போட்டோம்னாக்கா பேனல் எடுக்க வராது. இப்படி நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கட்டிங்க ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 42 இன்ச்சு லெங்க்த்தில் பேனலை கட் பண்ணிவிட்டு 3 பீஸாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபுல்லாக வெட்டிடுவோம் ஒரே நேரத்தில். அப்படி வெட்டும்போது நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாகும். இப்போ பிரிண்ட்டு பாருங்கள், மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அது ஒன் சைடாக போயிடும். நம்ம பேனலை மேலே கீழே பரட்டி போட முடியாது. அந்த கட்டத்தில் நம்ம பக்கத்தில் அடுத்தடுத்து தான் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் பார்க்குற மாதிரி சில சமயம் இப்போ பிரிண்டெல்லாம் அப்படி வருது. பிரிண்ட்டு டிசைன் எல்லாம் 2 பக்கம் பார்க்குற மாதிரியா. ஸோ அதனால் வரும்போது நம்ம இந்த மாதிரியா திருப்பி போட முடியும். இப்போ ஒரு மறு ஃபோல்டில் நம்மளுக்கு 5 பேனல் வருது. 5 பேனல்னாக்கா 3 ஃபோல்டு நம்ம எடுக்கிறோம், 15 பேனல் வரும். நம்மளுக்கு தேவை 14 பேனல். 14 பேனல் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு அந்த 3 மீட்டர் டவர் தாராளமாக வந்துடும். இடுப்பு 30 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஏன்னாக்கா 2.1 வைக்கிறோம். 15 பேனலுக்கு நம்மளுக்கு 14 பேனலுக்கு நமக்கு 30 இன்ச்சு தாராளமாக வந்துடும். 30 வரும். அதுக்கு மேலே நம்ம சேனல் அந்த பட்டி தைக்கும்போது அதில் ஒரு 1 இன்ச்சு நம்மளுக்கு லூஸ் தேவைப்படுது இல்லையா. அதனால் அந்த லூஸுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு பண்ணிடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனல் பண்ணுறது ஒரு மெத்தடு. இது நம்மளுக்கு பார்டர் நம்ம பின்னால் கடைசியில் அட்டாச் பண்ணுறது. இப்போ சில ஃபேப்ரிக் வரும், அது எப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு அது மாதிரி தனித்தனியாக பெரட்டி மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனாக்கா இப்படி ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இது மாதிரி பேனல் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. பேனல் கட் பண்ணும்போது அந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, டயகனல் சைடு, இந்த கிராஸ் வர சைடு, அதை நீங்கள் கிராஸ் எடுத்துடணும். இப்படி எடுத்திங்கன்னா தான் தைச்சு முடிக்கும் போது உங்களுக்கு பேனலு அந்த ஸ்கர்ட்டோட பாட்டம் ரவுண்டு கரெக்டாக வரும். இல்லைனாக்கா அங்கங்கே ஒரு மூளை நிற்கும். அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இடுப்புலையும் லைட்டாக அந்த ஷேப் எடுத்துட்டிங்கனாக்கா தைச்சு முடிக்கும் போது பார்த்தா சர்க்கிள் ரவுண்டு வெட்டின மாதிரி ஆகியிருக்கும். அதனால் அதையும் வெட்டி எடுத்துடணும். இப்போ துணி மேலே வச்சு பார்க்குறோம், நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பிரிண்ட் அது மாதிரி 2 சைடுக்கும் பொருத்தமானதாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம பக்கத்தில் அடுத்தடுத்து எடுக்கிற மாதிரியாக இருக்கும். அப்படி எடுக்கும்போது 3 மீட்டர்னாக்கா நம்மளுக்கு ஒரு 3.25 மீட்டர் கிட்ட செலவாகும் அந்த சீம் அலவன்ஸுக்கெலாம் சேர்த்து. இப்போது அந்த மாதிரி அடுத்தடுத்து பக்கத்தில் வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம பேட்டர்னோட பாதியை நேராக மடிச்சுட்டு அதை வச்சு ஒரு மார்க் வச்சுக்கணும். இது எதுக்குனாக்கா இந்த கிரெயின்ஸ் ஸ்ட்ரைட் வரணும். இப்போ நம்ம குறுக்கில் எடுப்போம், கண்டினியூஸாக எடுக்கும்போது பார்டர் பிரிண்ட் இருக்கிற ஃபேப்ரிக்கில் நம்ம எடுக்கும்போது இப்படி ஒன்று பின்னால் ஒன்று பக்கத்தில் ஒன்று பக்கத்தில் ஒன்று போட்டு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கிரெயின் ஸ்ட்ரைட் வரணுங்கிறதுக்காக இந்த மார்க் சென்டர் மார்க் வச்சுக்கிறோம். சென்டர் மார்க் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ தான் அது சரியாக வரும். இல்லாட்டா கொஞ்சம் அப்படி இப்படி திரும்பினா கூட பேனல் உங்களுக்கு அது தச்சு முடித்தோம்னாக்கா ஒரு பக்கம் லூஸ் இருக்கும், ஒரு பக்கம் டைட் இருக்கும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதை எப்படி அளவு வைக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா பேட்டர்னோட சென்டர் மார்க் வச்சுக்கிட்டு அந்த பேட்டர்னை கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு
ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும். அந்த கிரெயின் ஸ்ட்ரைட் கரெக்டாக வரும். இப்போ நம்ம பார்த்த மார்க்கிங் வந்துட்டு செல்ஃப் பார்டர் ஃபேப்ரிக் அப்படின்வாங்க. அதாவது பார்டர் வந்துட்டு ஃபேப்ரிக்லேயே பிரிண்ட்டோ அல்லது எம்ப்ராய்டரியோ அல்லது ஏதோ ஒன்று இருக்கும். இது மாதிரி உள்ளதுக்கு இப்போ நம்ம பண்ண மாதிரி பக்கத்தில் பேனல் எப்படி எடுக்கணுங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டீங்க. முதல்ல வந்து எப்படி தலைகளாக திருப்பி போட்டு எடுக்கிறதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஜிப்பில் 1 இன்ச்சு சேனல், ஒரு கயிறு வைக்கிறதுக்காக சைடு ஜிப்பு வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. ப்ளீட் லெஹங்காவில் 2 வகை, பேனல் லெஹங்காவில் 2 வகை சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தவறுகள் குறைகள் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சர்க்கிள் கட் அல்லது அம்பர்லா கட் பார்க்கலாம்.